ஆல்ரெடி ஒரு வீடியோ நேற்றுக்கு ஒன்று போட்டேன். இது எதுக்காக அப்படின்னா, ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த தென்னங்குருத்து இல்லை கரும்பு காடு இல்லை வந்து காய்கறி காடு இந்த மாதிரி காட்டிலலாம் ஆல்மோஸ்ட் நிறைய பூச்சிங்கள்லாம் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா தென்னை மரத்தில் அந்த குருத்தே கரெக்டாக வந்து போயிடுச்சு. இந்த மாதிரி பெரிய மரத்தில் ஒரு 2 மரமே இதே மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா எங்கள் லோக்கல் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எருவு போடக்கூடாது. ஸோ எருவில் பார்த்திங்கன்னா அடியில் அந்த நிறைய வண்டெல்லாம் இருக்கும். அந்த வண்டுனாலே கூட சில நேரங்களில் செடிக்கு இந்த மாதிரி ஆகும், மரத்துக்கு இந்த மாதிரி ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா கடையில் போய்ட்டு மருந்து வாங்குறது பதிலாக வீட்டிலேருந்து இப்படி ஒரு எக்யூப்மெண்ட்டும் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த எக்யூப்மெண்ட்டு வச்சு கிட்டத்தட்ட 2 நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா அதில் ஒரு வண்டு வந்து விழுந்திருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, இப்படி ஒரு டிவைஸ் இருக்குது. இந்த டிவைஸில் பார்த்திங்கன்னா மேலே நமக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மருந்து வந்து வச்சுருக்காங்க. அந்த மருந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இந்த வண்டு இருக்கு இல்லையா, அந்த வண்டை வந்து ஈர்த்து அதை வந்து இந்த தண்ணிக்குள்ளே விழ வைக்கும் போல். ஸோ இதில் வந்து கரெக்டாக அந்த ஸ்மெல் மூலிமா அந்த வண்டு வரும். அது பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த தண்ணி இருக்குது, தண்ணிக்குள்ளே விழுந்துடும். ஸோ அப்படி தான் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வண்டு மட்டும் விழுந்திருக்கு. இது இப்படி தான் ஒர்க் ஆகுமா அப்படின்னு தெரியல. இல்லை வேறு ஏதாச்சும் இந்த குருத்தை மட்டும் கரெக்டாக பார்த்திங்கன்னா தென்னை மர குருத்தை மட்டும் அதிகமாக வந்து இந்த வண்டு வந்து அடிச்சிட்ருக்கு. ஸோ அதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ்.